ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பலா மூஸ் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இது போல் இன்றைக்கி நான் ஒரு பிஞ்சு பலாக்காய் எடுத்துருக்கேங்க. நம்ம பலாப்பழத்துடைய குட்டி பிஞ்சு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து பலா மூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து சீசன் டைமில் தான் கிடைக்கும். நம்ம வந்து எப்போதுமே நம்ம சீசன் டைமில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா விதமான சத்துக்களுமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இன்றைக்கி எந்த பலா மூஸை எடுத்து இது போல் ஒரு 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து இப்போ 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த பலா மூஸை வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் பால் இருக்க மாதிரி இருக்கும், அதை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து 2 விசில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. எப்போதும் நம்ம ஒரே மாதிரி டிஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வேக வச்சு அந்த பலா மூஸ்லேருந்து மேலே இருக்க தோல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கணுங்க. மேலே அந்த க்ரீன் கலர் தோலை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா போதும். நல்லா ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். இப்போ இது போல் அது மேலே இருக்க எல்லா தோல் பகுதியும் எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. இது உள்ளே இருக்க அந்த தண்டு பகுதி மட்டும் நீங்கள் எடுக்க வேணாம். மேலே இருக்க அந்த தோல் பகுதி மட்டும் எடுத்திங்க அப்படின்னா போதும். நடுவில் இருக்க பாருங்கள் தண்டு மாதிரி, அந்த பகுதியை சேர்த்து நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பலா மூஸில் எந்த ரெசிபி நம்ம பண்ணுறதுனால இதே மெத்தடில் தான் நம்ம வேக வச்சதுக்கப்புறம் செய்யணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா பல்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா உடஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து இப்போ ஒரு மூடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 12 போல் பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன துண்டாக இஞ்சி கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா 4 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை அப்படியே மொத்தமாக சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பாதி வெங்காயத்தையும் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணியில் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க, நம்ம அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் குறைப்பாக அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து இதை வந்து நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு நெய்ஸாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைப்பாக இருந்தாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே கறி மசால் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இந்த மசாலா பொருட்களையும் சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது போல் பல்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதில் வந்து இந்த மசாலா பொருட்களை நம்ம சுத்தமாக தண்ணி எதுவுமே சேர்க்கலை, இந்த வெங்காயத்தோட ஈரப்பாசையில் மட்டும்தான் நம்ம அதை அரைச்சி எடுத்துருக்கோம். தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உருண்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது தண்ணி ஆயிரும், அப்புறமேட்டு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. இப்போ இந்த மசாலா வந்து தனியாக இருக்கட்டும் வச்சுடுங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பலா மூஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து அரைச்சிக்கோங்க. இதுக்குமே தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் மட்டும் தெளித்து விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா துருவன தேங்காய் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நெய்ஸாக அரைஞ்சி வராது. நம்ம தேங்காய் துருவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதையும் அரைச்சதுக்கப்புறமா இது போல் அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி அந்த மசாலா கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா அந்த உருண்டை வந்து நல்லா கிரிப்பாக இருக்கும். நம்மளுக்கு ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஆயிலில் பிரிஞ்சு போகாமல் உருண்டை வந்து உடஞ்சி போகாமல் நல்லா கெட்டியாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளுடைய சிக்கன் மட்டன் கோலா உருண்டைங்களை மாதிரியே இதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வந்து வெஜிடபிள் கோலா உருண்டை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம சிக்கன் மட்டனில் செஞ்ச மாதிரியே ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து பொரிச்சு எடுத்துருங்க. மேலே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடுங்க. டேஸ்டியான பலா மூஸ் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.